விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள், அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. கரெக்ட், நம்ம நடக்கிற பிரச்சனைகள், நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா? பெண் குழந்தைகளுக்கு எதிரா, பெண்களுக்கு எதிரா, ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா? இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம், மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு. அதான் சொன்னேன், இது அமைஞ்சிட்டாலே போதும். அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன். அதனால இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும். என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம், என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே அந்த நிகழ்வில்
நான் பங்கேற்க இயலாமற் போனதற்கு திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதை போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காமல் போனதற்கு திரு விஜய் அவர்கள் காரணமில்லை. அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனால் எங்கள் இருவரையும் வைத்து, அதாவது விஜய் திருமா இருவரும் மேடையில் ஏறப் போகிறார்கள் என்று அதிகாரபூர்வமாக நிகழ்வு உறுதிப்படுத்தப்படாத நிலையிலேயே அரசியல் சாயம் பூசியவர்கள் யார், அதற்கு என்ன பின்னணி என்பதை ஆய்ந்து பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார்கள், எப்படி இந்த செய்தியை வெளியிட்டார்கள், அதை ஒட்டி சமூக ஊடகங்களில் வாதிட்டவர்கள் எந்த பின்னணியிலிருந்து கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்பது முக்கியமானது. ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஓரளவுக்கு எங்களாலும் யூகிக்க முடியும் யார் என்ன பின்னணியில் இயங்குகிறார்கள், என்ன பின்னணியில் பேசுகிறார்கள் என்பதை கணிக்க முடியும். அந்த வகையில்தான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்கி விடுவார்கள், அப்படி அரசியல்படுத்துவதை நான் விரும்பவில்லை என்கிற அடிப்படையில்தான் நானே முன்கூட்டியே விகடன் பதிப்பகத்தாரிடத்தில் சொல்லிவிட்டேன். விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, உங்கள் மீதும் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணியை குறிவைத்து காய்களை நகர்த்துகிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வெறும் வாய்க்கு அவல் கிடைத்ததைப் போல ஒரு வாய்ப்பை தர நான் விரும்பவில்லை. எனவே என்னுடைய வாழ்த்துக்கள், வெற்றிகரமாக இந்த விழாவை நீங்கள் நடத்துங்கள் என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு, நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு, விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கக்கூடிய கூட்டணியின் நோக்கம் சிதையாமல் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு நான் எடுத்த முடிவு. எனக்கு எந்த வகையான பிரஷரும் இல்லை. திமுக அதில் தலையிடவில்லை. ஆனா மன்னர் ஆட்சி 2026 வரக்கூடாதுன்னு உங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் சொல்றாரு. அது திமுக மெயின் பண்றதா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? You know, this has been the most perfect holiday ever. I don't think I'm ready to go back yet. I don't mind. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருந்தாலும், துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலே அவர் இருந்தாலும், வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற அமைப்பின் சார்பில் அவர் அந்த நிகழ்விலே பங்கேற்றார் என்பதுதான் உண்மை. விகடன் பதிப்பகமும் வாய்ஸ் அண்ட் காமன்ஸ் என்கிற அந்த நிறுவனமும் இணைந்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். வாய்ஸ் ஆஃப் காமன் என்பது ஒரு நிறுவனம், தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய நிறுவனம். அது கோ பப்ளிஷர், இணை வெளியீட்டாளர் என்கிற அடிப்படையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுவதில் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே அவர் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் அந்த நூல் வெளியீட்டில். எனவே அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றார். அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு, கட்சி பொறுப்பல்ல.
தான் அது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு, கருத்து சொல்லலாம். கட்சிக்குள்ள 100 பேர் இருக்கிறோம், 100 கருத்து சொல்ல முடியும். அந்த தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவே கருத்துக்களை பதிவு செய்கிறார். அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் அவர் கட்சி சார்பா இல்லைங்க, ஆனா அவர் அப்படிதான் இல்ல கட்சியில இருக்கிறாரு. அந்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவ்வளவுதான். அதுல விடுதலை சிறுத்தையில் அந்த கருத்தை கிளைம் பண்ணல. உங்களுடைய மனசாட்சி அங்கதான் இருக்கு, அந்த நிகழ்ச்சியில தான் இருக்குன்னு சொல்லி தான் அவர் பேசுறாரு. உங்க மனசாட்சி அவர் பேசியிருக்காரா? அவர் ஒரு நம்பிக்கையில் சொல்றாரு. இந்த மாதிரி அவர் நான் கலந்து கொள்ள முடியலங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கு, ஒரு ஆதங்கம் இருக்கு. தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். உங்களுக்கு வருத்தம் இல்லையா? எதுல உங்களுக்கு வருத்தம் இல்லையா? எதுல வருத்தம்? அவர் தெரிவித்த கருத்து இல்லை சார். அவர் தெரிவித்த கருத்திலேயே இன்னைக்கு கலந்து கொள்ள வேண்டிய உங்களுக்கு வருத்தமா வருத்தம் இல்ல. நான் தான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன், இது சுதந்திரமா எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்று இருக்கிறேன். அம்பேத்கரை பற்றி எத்தனையோ மேடைகளை நான் பேசியிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். எனவே இந்த மேடையில் பங்கேற்க இயலவில்லை, அதனால் நான் அம்பேத்கர் கருத்துக்கு எதிராக இருக்கிறேன் என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தவறு. பொதுவெளியிலே இன்றைக்கு நடிகர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன். மற்றபடி எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை, நெருடலும் இல்லை. இது மேடைக்கான ஒரு கருத்து. அதை நம்ம பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை. தாவேகாவும் விசிகாவும் சேர்ந்து கூட்டணி வச்சா இளைஞருக்கான ஒரு இதை உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதை எப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய ஒரு செயல் திட்டமாக அப்படி ஒரு செயல் திட்டத்தை வகுக்கலாங்கிற எண்ணம் கூட அவர் இருக்கலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த வகையில் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடருவோம் என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் சொல்லுகிறேன். நீங்க அவர்கிட்ட மக்கள் பிரச்சனையில நான் இந்த போட்டோ ஷூட் நடத்துறது, ட்வீட் போடுறது, அவங்களுக்காக அறிக்கை விடுறது, இந்த மாதிரி சம்பிரதாய அரசியல் தான் எனக்கு விருப்பமே இல்லை. என்ன செய்யறது, நானே ஆனா சம்பிரதாயத்துக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது அரசியல் கட்சி தலைவரா? அதுதான் அவருக்கு உடன்பாடு இல்லை, ஆனாலும் அதுக்கு உடன்படக்கூடிய நிலை. இதுதான் அரசியல். அரசியலை நோக்கி, அதிகார மையத்தை நோக்கி போக போக நாம் நிறைய கற்றுக்கொள்ள நேரிடும். அதைத்தான் அவர் இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா அவங்க இருமாப்பு அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. மைனஸ்ல போயிடுவீங்க 2026 சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. அது அவரே, அதுதான் அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அதை விட கூடுதலான விளக்கம் தேவைன்னா அவர்கிட்ட தான் நீங்க பேசணும்.